ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய், மவுண்ட் அபு, ராஜஸ்தான். யோக யுக்தாகவும் மற்றும் யுக்தியுக்தாக கர்மா செய்யக்கூடியவர்கள் தடைகளிலிருந்து விடுதலை அடைந்து விடுகின்றார்கள். அனைவருடைய வாழ்க்கையிலும் தடைகள் வரத்தான் செய்கின்றது. சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு லேசாகவும் தடைகள் வருகின்றது. சில தடைகள் அந்த மனிதனையே அழித்துவிட்டு சமாப்தி ஆகின்றது. சில தடைகள் எளிதாகவே அழிந்து விடுகிறது. எனவே நாம் நமக்குள் கண்ட்ரோலிங் பவரை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எண்ணங்களை கட்டுப்படுத்த வேண்டும். யார் தன்னுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தி தன்னுடைய மன புத்தியை ஒரு நொடியில் பாபாவின் நினைவில் ஈடுபடுத்துகின்றார்களோ அல்லது ஆத்மஸ்வரூபத்தில் தன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்துகின்றார்களோ அவர்களே உண்மையான யோகி ஆவார்கள். அப்பேற்பட்ட சக்திசாலியான ஆத்மாக்கள் முன்பு தடைகள் ஒரு பொழுதும் தங்க முடியாது. தடைகளானது நமக்கு டீச்சராகி அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்து முன்னேற்றம் செய்வதற்காகத்தான் வருகின்றது. தடைகளானது சிலரை முன்னேற்றுகின்றது, சிலரை பின்தங்க வைத்து விடுகிறது. ஆக வரக்கூடிய தடைகளானது நமக்கு லிஃப்டாக ஆகிவிட வேண்டும். அதற்காக நாம் முக்கியமாக தன்னை யோக யுக்தாகவும் யுக்தியுக்தாகவும் ஆக்குவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். யார் யோகியாக இருக்கக்கூடியவர்களோ அவர்கள் இந்த உலகத்தில் இருந்தாலும் இந்த உலகத்தில் இல்லாத நிலையில் இருப்பார்கள். எனவே அவர்களுக்கு உலகிய மாயா உலகாயுத புயல்கள் அவர்களை என்ன செய்ய முடியும்? வெகு இலகுவாக தடைகள் வந்தாலும் அவர்கள் கடந்து சென்று விடுவார்கள். அவர்களை பார்க்கக்கூடியவர்கள் கூட இவர்கள் இந்த உலகத்திலேயே இல்லை, தனி உலகத்துல இருக்கிறாங்க நினைச்சு அவர்களை நமஸ்காரம் செய்துவிட்டு செல்வார்கள். எனவே நாம் யோகியுக்தாக ஆகிவிட வேண்டும். அதிக காலமாக வெளிநோக்கு சிந்தனையிலேயே வெளிநோக்கு முகமாகவே இருந்து விட்டோம். எனவே இப்பொழுது தன்னை அந்தர்முகியாக ஆக்கிக் கொள்வதற்கான பயிற்சியில் ஈடுபடுத்த வேண்டும். அதற்கான பிளானை செய்ய வேண்டும். உதாரணமாக நீங்கள் ஒரு வியாபாரியாகவோ அல்லது அதிகாரியாகவோ இருக்கின்றீர்கள் என்றால் எவ்வாறெல்லாம் வியாபாரத்தை அதிகப்படுத்துவது என்றெல்லாம் சிந்தனை செய்திருப்பீர்கள். அதை பற்றி சிந்தனை செய்யவில்லை என்றால் வியாபாரத்தின் முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியாது. எனவே உள்நோக்கு சிந்தனை என்பது மிகவும் அவசியமானது. நாம் சங்கம யுகத்தில் என்னவெல்லாம் செய்துவிட வேண்டும், மேலும் என்னெல்லாம் செய்யக்கூடாது, நாம் எதை செய்யக்கூடாது என்பதை பற்றி பிளான் பண்ணுங்க. எதை செய்யக்கூடாதோ அதிலிருந்து முகத்தை முற்றிலும் திருப்பிக் கொள்ள வேண்டும். எதை செய்ய வேண்டுமோ அதை பற்றிய பிளான் செய்ய வேண்டும். அதில் தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்துவிட வேண்டும். சுய சிந்தனை செய்து கொண்டே உள்நோக்கு முகமுடையவராகி முன்னேற்றம் அடையக்கூடியவர்கள் நிரந்தரமாக லட்சியத்தை நோக்கி முன்னேறி கொண்டே செல்வார்கள். உதாரணமாக வாகனத்தில் வேகமாக செல்லக்கூடியவர்கள் சைட் சீனை பார்த்தும் பார்க்காமல் செல்வார்கள். அந்த சைட் சீனோடு தன்னை இணைத்துக் கொள்வது கிடையாது, அதை பற்றி யோசிப்பதும் கிடையாது. பார்த்தும் பாராமல் அதை கடந்து சென்று விடுகிறார்கள். எனவே நாமும் கூட தடைகளிலிருந்து விடுபட்டவர் ஆக வேண்டும் என்றால் நாம் ஏதாவது ஒரு மகான் லட்சியத்தை அடைவதற்கான ஈடுபாட்டில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும். அந்த வழியில் சென்று கொண்டே இருக்க வேண்டும். உதாரணமாக நான் ஃபரிஸ்தாக வேண்டும் என்று நினைக்கலாம், நான் சம்பூர்ண சாந்தி அடைய வேண்டும் என்று லட்சியம் வைக்கலாம், நான் என்னுடைய வாழ்க்கையை குஷியின் பொக்கிஷத்தினால் நிறைத்து கொள்ள வேண்டும் என்று லட்சியம் வைக்கலாம், சம்பூர்ண ஆக வேண்டும் என்பது கூட லட்சியமாகும். நான் யோகயுக்தாகவும் யுக்தியுக்தாகவும் ஆக வேண்டும் என்ற லட்சியம் வையுங்கள். அனைத்தை விட நாம் முதலில் செய்ய வேண்டிய முதல் காரியம் நாம் பாபாவை தன்னுடைய அருகிலேயே வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லது தன்னை பாபாவினுடைய அருகாமையில் வைத்துக் கொள்ள வேண்டும். மற்ற அனைத்து வேலைகளும் இரண்டாவதாகத்தான் நாம் செய்ய வேண்டும். முதலில் இந்த காரியத்தை செய்யுங்கள். இது போன்ற லட்சியத்தை வைத்து தீவிர வேகத்தில் முன்னேறி சென்றால் வரக்கூடிய தடைகள் தானாகவே பின்தங்கிவிடும்.
நாம் முன்னேறி சென்று விடுவோம். எனவே தடைகளை பார்த்து நாம் பயப்படக்கூடாது. தன்னுடைய சக்திகளை அறிந்து கொள்ளுங்கள். தன்னுடைய கட்டுப்படுத்தும் சக்தியை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். பிறகு உங்களுடைய வாழ்க்கையை பாருங்க, உங்க வாழ்க்கையை அழகானதாக மாறிவிடும். இன்று முழு நாளும் இந்த ஒரு பயிற்சியை செய்யுங்கள். நான் தடைகளிலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன். நான் தடைகளை அழிக்கக்கூடிய ஆத்மாவாக இருக்கின்றேன். செகண்ட்ல பரந்தாம வீட்டுக்கு போங்க. பாபாவின் அருகில் அமர்ந்து கொள்ளுங்கள். அவரிடமிருந்து சக்திகளை தனக்குள் நிறைத்து கொள்ளுங்கள். மீண்டும் கீழே இறங்கி வாருங்கள். அவரிடமிருந்து பெற்ற சக்திகளை, வைப்ரேஷனை நாலாபுறமும் பரப்பிக்கொண்டே இருங்கள். நல்லது. ஓம் சாந்தி.